இன்றைய மேக்ஸ் கிளாஸ் நான் பார்க்க போகிறேன்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அளவைகளில் எடுத்துக்காட்டு 2.13 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.12 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.13 பரப்பளவு 352 சதுர சென்டிமீட்டர் மற்றும் இரு இணைப்பக்கங்களுக்கிடையே தொலைவு 16 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் இணைப்பக்கங்களின் ஒன்றின் அளவு 25 சென்டிமீட்டர் எனில் மற்றொன்றை காண்க. ஓகே, ஒரு சரிவகத்தோட பரப்பளவு 352, இணைப்பங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 16 சென்டிமீட்டர், ஒரு இணைப்பக்க அளவு 25 சென்டிமீட்டர். அப்படி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சரிவகம் வரைகிறோம். ஒரு சரிவகம் இப்படி இருக்குது. ஓகேவா, இதில் ஏ பி சி டின்னு பேர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது தொலைவு 352 சதுர சென்டிமீட்டர், அது மொத்த பரப்பளவு. ஓகே, அப்புறம் இரு இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு, இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம், இதுக்கு இடையே உள்ள தொலைவு 16 சென்டிமீட்டர். இப்போ இது இணைப்பக்கங்கள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 25 சென்டிமீட்டர். ஓகேவா, இப்போ தெரியாது, மேலே உள்ளது நமக்கு கொடுக்கல, இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ கொடுத்துருக்கதை நம்ம எடுத்து எழுதுவோம். கொடுத்துருக்காங்க, கொஷினில் கொடுத்துருக்கது என்னது, உயரம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இணைப்பக்கங்கள் கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எடுத்து எழுதுவோம். உயரம் உயரம் h = 16 சென்டிமீட்டர். அடுத்து இணைப்பக்கங்கள் ஏ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 25 சென்டிமீட்டர். அடுத்து பி எவ்வளவு, எக்ஸ். ஓகேவா, அது இருக்கட்டும். சரிவகத்தின் பரப்பளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 352. இப்போ சரிவகத்தின் பரப்பளவோட ஃபார்முலா நம்ம எழுதுவோம். சரிவகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு, இந்த எக்ஸ் நம்ம பின்னு எடுத்துக்குவோம், பி = எக்ஸு. ஓகே, பரப்பளவு ஃபார்முலானா ½ × h of a + b. ஓகே, 1/2 h எவ்வளவு, 1/2 × h எவ்வளவு, 16 × a எவ்வளவு, 25, b எவ்வளவு, எக்ஸு. ஓகேவா, ஈக்குவல் டு, இந்த 2ஆல் 16 அடித்தோம்னா 8 2 16. இப்போ மீதி உள்ளதை அப்படியே எடுத்து எழுதி உள்ள மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேவா, 8 of 25 + எக்ஸு, 8 ப்ராக்கெட் 25 + எக்ஸு. ஓகேவா, இப்போ இந்த 8 உள்ளார பெருக்க போகிறோம். ஓகேவா, இப்படி தான் பெருக்கணும். ஃபஸ்ட்டு 8 25ஓட பெருக்கணும், அடுத்து 8 எக்ஸோட பெருக்கணும். 8 25 200 ப்ளஸ் இந்த 8 எக்ஸோட பெருக்கணும்னா 8x. ஓகேவா, இது சரிவகத்தின் பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ சரிவகத்தின் பரப்பளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 352. இப்போ சரிவகத்தின் ஃபார்முலானா பரப்பளவுக்கு 1/2 × h a + b ஈக்குவல் டு எவ்வளவு பரப்பளவு, 352. ஓகே, இப்போ நம்ம இந்த 1/2 × h a + b அதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை எடுத்து இதில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் மேலே. ஓகேவா, இதுக்கு பதிலாக நம்ம இங்கே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 200 + 8x. இதை இதில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். 200 + 8x = 352. ஓகே, 8x அப்படியே இருக்கும். இந்த 200 இங்கிட்டு வரும்போது என்ன ஆகும்னா மைனஸில் வந்துடும். 352 - 200. ஓகேவா, இந்த 352ல் 200 போச்சுன்னா 152. 8x = 152. ஓகேவா, எக்ஸ் அப்படியே இருக்கும். இந்த 8 இங்கிட்டு வரும்போது என்னன்னா டிவைடில் வந்துடும். மல்டிபிள் உள்ளது இங்கிட்டு வரும்போது டிவைடில் வந்துடும். 152/8. ஓகேவா, இப்போ இதை பெருக்கணும்னா இதை அடித்தோம்னா 19. ஓகேவா, x = 19. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மற்றொரு இணைப்பக்க அளவு 19 சென்டிமீட்டர்.
ஆகும். அவ்வளோதான் இந்த கணக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும்